நாள் முழுக்க காலையில் ஆரம்பித்தாங்கன்னா வேலை முடிக்கிற வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பாங்க. அதேமாதிரி பர்ஸை வந்து பின் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு டில்ட்டான பொசிஷனில் உட்காடுறவங்க இவங்கள வந்து L4 L5 கம்ப்ரெஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கை முழுக்க வலி தெரியும், இல்லை வந்து கையில் குத்தல் மாதிரி தெரியும், கை மறுத்து போகிறது, இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு சர்விக்கலில் பிரச்சனை இருக்கணும். கழுத்தில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் கையில் மறுத்து போகிறது, மதப்பு டிங்கிளிங் சுட்டு குத்துறது, இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். சிஸ்டத்தில் வேலைன்றப்போ உட்கார பொசிஷன் எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். உங்களோட கை வந்து எல் ஷேப்பில் தான் இருக்கணும். கீபோர்டு அதுக்கு தான் ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுவுள்ள யாருமே வைக்கிறதில்ல. மேலே வச்சுட்டு கையை இந்த மாதிரி தொங்குற மாதிரி நிலையில் வைக்கிறதுனால இந்த கட்டவரிலேருந்து கழுத்துக்கு போகக்கூடிய ரேடியல் நர்வில் ஒரு பெயின் வருது. ஃபோனை பார்க்குறதே தப்பு தான். ஃபோனை இந்த பொசிஷனில் பார்க்காம ஃபோனை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணணும், நேராக வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் தாங்கும். எவ்வளோ நேரம் இந்த கழுத்து இந்த தலையோட வெயிட்டை தாங்கிட்டு இருக்கு, தொங்கலில் விட்டுட்டு இருக்கீங்க. இதில் அதிக ப்ரெஷர் வர சர்விக்கலில் இருக்கிற உங்களுக்கு அந்த C4 C6 வந்து ப்ரொலாப் நடக்கிறதோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். லடாக் ஓட்டுறாங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் கேட்டிங்கனாலே தெரியும், அவங்க முக்கால்வாசி பேருக்கு வந்து பைல்ஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, ஒரு லெவல் தான் ஹீட். ஏன்னா அந்த சீட்டு வந்து இப்போ தான் ஜெல் சீட்டு இதெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு நம்மளுக்கு தெரியல. என்ன தான் நீங்கள் ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுத்துட்டு போகிற ஆசனமாகி நல்லா சூடாகிடும். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ஸோ இந்த எபிசோடில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ. அதாவது வந்து பாடியில் நிறைய இடத்துல வந்து பெயின், நெக் பெயினாக இருக்கட்டும், பாடி பெயினாக இருக்கட்டும், ஹிப் பெயின், ஷோல்டர் பெயின். ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே உட்காந்துக்கிட்டே செய்யக்கூடிய வேலைகள் நிறையா மெஜாரிட்டி ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாடி பார்ட்ஸில் வந்து முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ண வேண்டிய பெயின் எந்த பெயினாக இருக்கும் டாக்டர்? இப்போ நிறைய பேருக்கு நெக் பெயின் இருக்குது, ஹிப் பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெயின்ஸ் வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறது? சார், முதல்ல இந்த பெயின் எல்லாமே வந்து நம்ம காரணத்தை பார்க்கணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைன் தான். நம்ம தண்டுவடம் ஒழுங்காக நேராக இருந்ததுனாலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சர்க்குலேஷன் நல்லா க்ளீனாக இருக்கும். மூளையிலேருந்து போகக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கும். இது போகாததுனால தான் பெயின். இதில் எதாவது தடப்பட்டால் பெயின்ன்றது ஒரு சிம்டம் தான். அதாவது உங்களுக்கு கையில் வலி வருது, இல்லை கழுத்தில் ஷோல்டர்லாம் வலி வருதுன்னா, நம்ம ஷோல்டரில் பிரச்சனை இருந்தால் சிலருக்கு வலி வரும். அதை விட்டு கை முழுக்க வலி தெரியும், இல்லை வந்து கையில் குத்தல் மாதிரி தெரியும், கை மறுத்து போகிறது, இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு சர்விக்கலில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கழுத்தில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் கையில் மறுத்து போகிறது, மதப்பு டிங்கிளிங் சுட்டு குத்துறது, இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாமே என்ன நினச்சோம், நான் கை வலிக்குது அடிச்சுட்டு இது மட்டும் பார்த்துட்ருப்பாங்க. டாக்டர் கரெக்டாக அட்ரஸ் பண்ணிட்டாரா எங்களுக்கு சர்விக்கலில் தான் பிரச்சனை இருக்குது. சிலருக்கு வந்து இது மட்டுமே இல்லாமல் இந்த ஸ்பான்லிட்டிஸ் வந்து பின் மண்டையில் வலி வரும், தலையில் வலி வரும். அதே மாதிரி தலை சுற்று அதிகமாக தெரியும். தலை சுற்று வந்து அவங்க நிறைய பேர் வெர்டிகோன்னு வச்சுக்கோங்க. வெர்டிகோன்றது காதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அது இல்லாமல் இந்த தலை சுற்று எப்படி இருக்குன்னா, உங்கள் தலை தனியாக சுற்றுற மாதிரி இருக்கும். வெர்டிகோவோட தலை சுற்று எப்படி இருக்குன்னா, சர்ஃபேஸ் சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த பூமியே சுற்றுற மாதிரி தெரியுறது வந்து வெர்டிகோ. தலை சுற்றுற மாதிரி தெரியுது தான் வந்து ஸ்பாண்டிலிட்டிஸோட சிம்டம். இது ரெண்டுத்தையும் குழப்பிக்கிட்டு தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கழுத்து தலை சுற்று இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஷோல்டர் பெயின், இல்லை லம்பார் பெயின், இதெல்லாம் கால் ஃபுல்லாகவே வலிக்கும்னு சொல்லுவாங்க. எங்கே வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது. ஃபுல் காலுமே வலிக்குது, பின்னாடி ஆம்ஸ்டிங் க்ளூட் எல்லாமே வலி இருக்குது எனக்கு சொல்கிறதெல்லாம் L4 L5 கம்ப்ரெஷன். இப்போது எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் நிறைய பேருக்கு L4 L5 கம்ப்ரெஷன் இருக்குது. ஏன்னா 2 வீலர் ஓட்டுறோம். நம்ம ஊர் ரோடை பற்றி தெரியும். அதிக பள்ளமேடுகள் இருக்கிறதுனால இந்த 2 வீலரில் வண்டியை போட்டு இப்போ எல்லாருமே ஸ்கூட்டர் டைப்புக்கு மாறிட்டோம். நம்ம எல்லாம் பைக்காவது கொஞ்சம் பெரிய டயர் இருக்கும், ஸ்கூட்டர்லாம் அதிர்வு நம்ம அதிகமாக நம்ம உடம்புல தரதுனால L4 L5 கம்ப்ரெஷன் ஈஸியாக நடந்துடுது. இந்த மாதிரியான கம்ப்ரெஷன்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். முதல்ல உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போனால் அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு விட்டமின் D டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா உங்கள் எலும்பை, உங்களோட ஜவ்வை உங்கள் எலும்பு ஒழுங்காக டைட்டாக பிடிச்சிருந்தா ஏன் விலக போகுது? நீங்கள் ஒழுங்காக உங்கள் எலும்பு நல்லா டைட்டாக பிடிக்கல, உங்கள் எலும்பு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத காரணம் வந்து டீன்றது ஏன் இப்போலாம் நிறைய பேருக்கு இது கோவிட் பிறகு விட்டமின் D டிஃபிஷியன்சி அதிகமாகிடுச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அப்போது வந்து லாக்டவுனில் உள்ளவே இருந்த எல்லாத்தையும் பழகிட்டோம். இப்போவும் என்ன பண்ணுறோன்னா எல்லாத்துக்குமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம், வெயில் படாமல் வாழ்கிறோம். டீன்றது நம்மளுக்கு நேச்சுரல் சோர்ஸ், வெயிலில் தான் கிடைக்குது. இந்த டியை எடுத்துக்காதனால இப்போ எல்லாருமே ஒரு D டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டாங்கனாலே, ஏன்னா சிம்பிள் கேஸாக தான் இருக்கும். நம்ம போயிட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்ம இதை பற்றி செலவு பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அதனால் வெறும் D சப்ளிமெண்ட் எடுத்து அதை கொடுத்து சரியானவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எனி ஏஜ் கேட்டகரியாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்பைனல் கார்டை வந்து அவங்க எப்படி பாதுகாக்க? ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும், நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம், அவர் வந்து ஒரு பாடி பார்ட்ஸ்க்கும் ஒரு கேர் எடுத்துக்கணும். ஸ்பைனல் கார்டை பற்றினா பெரிய அவேர்னஸோ அதை எப்படி பாதுகாக்கணுன்ற பற்றின ஒரு விழிப்புணர்வு இங்கே இல்லை. ஸோ ஒரு ஸ்பைனல் கார்டுங்கிறத அதை என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும்? இப்போ முதல் விஷயம் வந்து இப்போ எல்லாருமே சிஸ்டம் ஒர்க் தான். சிஸ்டத்தில் வேலைன்றப்போ
உட்கார பொசிஷன் எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். உங்களோட கை வந்து எல் ஷேப்பில் தான் இருக்கணும். கீபோர்டு அதுக்கு தான் ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுல யாருமே வைக்கிறது இல்லை. மேலே வச்சுட்டு உங்கள் கையை இந்த மாதிரி தொங்குற மாதிரி நிலையில் வைக்கிறதுனால இந்த கட்டவரிலேருந்து கழுத்துக்கு போகக்கூடிய ரேடியல் நர்வில் ஒரு பெயின் வரும். இதுதான் நம்ம அதிகபட்சம் பேர் ஃபீல் பண்ணுறது இந்த பெயின் தான் இருக்கும். அதுவே நீங்கள் கீழே வச்சிட்டிங்கனாலே அந்த பெயின் சுத்தமாக போயிடும் உங்களுக்கு. ஏன்னா இது நார்மல் பொசிஷனில் இருக்குது, இது அப்நார்மல் பொசிஷன். இந்த பொசிஷனை முதல்ல மாற்றிடணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஃபோனு ஏதாவது பார்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோம். இப்போ இதே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கோன்னா கொஞ்ச நேரம் இந்த ஃபோனை பார்ப்போம், ஃபோனை குனிஞ்சு தான் பார்த்துட்ருப்போம். இது ஒரு சைடு ஃபோனை பார்க்குறதே தப்பு தான். ஃபோனை இந்த பொசிஷனில் பார்க்காம ஃபோனை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணணும், நேராக வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் தாங்கும். எவ்வளோ நேரம் இந்த கழுத்து இந்த தலையோட வெயிட்டை தாங்கிட்டு இருக்கு, தொங்கலில் விட்டுட்டு இருக்கீங்க. இதில் அதிக ப்ரெஷர் வர வர சர்விக்கலில் இருக்கிற உங்களுக்கு அந்த C4 C6 வந்து ப்ரொலாப் நடக்கிறதோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி சோஃபாவில் ஜென்ரலாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே கீழே இறங்கி போயிட்டு கழுத்தை சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி போஸ்டர் தப்பாக பண்ணுறவங்களுக்கு வந்து தொராசிக்கில் பெயின் வரும், நடு முதுகில் வலி வர்றதுக்கு இதுக்கான சான்சஸ் இருக்குது. நாள் முழுக்க காலையில் ஆரம்பித்தாங்கன்னா வேலை முடிக்கிற வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பாங்க. அதேமாதிரி பர்ஸை வந்து பின் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு டில்ட்டான பொசிஷனில் உட்காடுறவங்க இவங்கள வந்து L4 L5 கம்ப்ரெஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன் டே ஃபுல்லாக உட்காராமல் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டிங்களா, இல்லை 45 நிமிஷம் உட்காந்துட்டிங்களா, வெறும் 2 நிமிஷம் எழுந்து ஒரு பேக்கில் ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு உட்காந்திங்கனாலே இது நீங்கள் 80% வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தடுத்துடலாம். இப்போ இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ஐயோ இதை விட்டால் மறுபடியும் அந்த வேலை போய்ட்டு மிஸ் ஆகிடும்னு நினச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் டாக்டர்கிட்ட தான் உட்காந்துருக்கோம். ஸோ இப்போது ஒரு மென்னாக இருக்கட்டும் இல்லை விமனாக இருக்கட்டும், நான் பைக் ரொம்ப நேரம் ரைட் பண்ணுறோம், இல்லை கார் ரொம்ப நேரம் ரைட் பண்ணுறோம், அது வேலை விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து நான் வந்து ஒரு ட்ராவலாக போகிறேன், நான் ரொம்ப நேரம் பைக் ஓட்டுவேன், ரொம்ப நேரம் கார் ஓட்டுவேன் அப்படின்னு எனக்கு நான் டெய்லி என்னோட ஒரு கிட்டத்தட்ட 2 hours வந்து நான் டிரைவிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு டிரைவிங்கில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பேக்போன் இஷ்யூஸ் வரும்? டிரைவிங்கில் அதிகமாக இருக்கிறவங்க முக்கால்வாசி பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். லம்பாரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். அதை தாண்டி வந்து இந்தமாதிரி ரொம்ப தூரமாக லடாக் ஓட்டுறாங்க இந்த மாதிரி இருக்காங்க, அவங்கெல்லாம் கேட்டிங்கனாலே தெரியும். அவங்க முக்கால்வாசி பேருக்கு வந்து பைல்ஸ் வந்துட்டுருக்கும். சரிங்களா, ஒரு லெவல் தான் ஹீட். ஏன்னா அந்த சீட்டு வந்து இப்போ தான் ஜெல் சீட்டு இதெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு ஒர்த்துன்னு நம்மளுக்கு தெரியல. என்ன தான் நீங்கள் ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுத்துட்டு போகிற ஆசனமாகி நல்லா சூடாகிடுறப்போ மோஷன்லாம் டைட் ஆகிறது, கான்ஸ்டிபேட் ஆகிறது, இல்லை அங்கே ஏதாவது வெடிப்புகள், இல்லை உங்களுக்கு பிம்பிள் மாதிரி ஏதாவது கட்டி வர்றதோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். இது ஒரு சைடு நான் காம்ப்ளிகேஷன் பண்ணாலும் லம்பர் ரொம்ப டேமேஜ் பண்ணுறோம். நம்ம ஒரு லெவல் தான் வண்டி, நம்ம ரோடு நல்லா இருந்தால் பரவாயில்ல, நம்ம ரோடு ஒஸ்ட்டாக இருக்குது, இல்லை நீங்கள் வண்டி தான் ஓட்டி ஆகணும் வேறு ஆப்ஷனே இல்லைன்னா ஃபுட் ஹோசரில் காலை வச்சோ இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் காலை வச்சோ இடுப்பை தூக்கிடுங்க. ஏதாவது ஒரு பள்ளத்தில் விட்டு எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கிறீங்க, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றப்போ காலை பேலன்ஸ் பண்ணி இடுப்பு தூக்கிட்டிங்கனாலே அதிர்வு வண்டிக்கு போயிடுமே தவிர உங்கள் இடுப்புக்குள்ள அடிக்காது. ஏன்னா அது ஷாக் அப்சார்பர் தான் நம்மளோட தண்டுவடம். இருந்தாலும் அந்த லெவலில் இல்லை, நம்ம வீக்காக இருக்கிறோம். இப்போ முக்கால்வாசி பேர் வந்து வெயில் படாமல் சரியாக இல்லாமல் நல்ல சத்தான உணவு சாப்பிடாமல் வீக்காக தான் இருக்கணுன்றப்போ ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இடுப்பை லைட்டாக தூக்கிறது ரொம்ப சேஃப். ஸோ இப்போது இந்த முதுவலி இருக்கட்டும், அதோட நீட்சியாக என்ன பார்க்குறோன்னா நிறைய பேருக்கு ஹிப் ப்ராப்ளமாக இருக்குது. இடுப்பு வலி மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் வந்து எல்லாருமே வந்து இடுப்பு ரொம்ப வலிக்குது, இடுப்பு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடுப்பு வலிக்கு வரதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இடுப்பு வலி வரத்துக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது சார். ஏன்னா நம்ம இடுப்பை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இடுப்பை என்ன பண்ணுறோம், உட்காரோம் எழுந்துக்கிறோம், இது மட்டும் தான் பண்ணுறோம். ஒரு மினிமமாக ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, பிள்ளையார் கோயில் போயிட்டு ஒரு சிட்டப் போடுறாங்கன்னா கூட முழுசாக உட்கார மாட்டாங்க, பாதி தான் உட்காந்து எழுந்து. இது மாதிரி எந்த விதமான ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம இடுப்பை எந்த ஒரு பொருளுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து அது எதிர்வினை கொடுத்து நம்ம ஒரு வெயிட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும். அது எதுவுமே பண்ணாததுனால தான் நம்மளுக்கு எல்லாமே வீக் ஆகிடுறதுனால தான். இது மட்டும் இல்லாமல் இடுப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பந்துக்கிண்ணம் மட்டும் சொல்லுவாங்க, இந்த இடுப்பு எலும்போட ஹெட்டு கூட டேமேஜ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா தரையில் சமணம் போட்டு உட்காரது கிடையாது, சேர் லைஃப் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே சேர் தான், எங்கே போனாலும் சேர் தொங்க போட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நிறைய சின்ன பசங்க இப்போது பிறந்த பசங்க எல்லாருமே சேரில் மட்டும்தான் உட்காடுறாங்க. தரையில் உட்கார சொன்னால் ஃபார்வர்டாக ஒன்று பெண்டாயிடுறாங்க, இல்லை பேக்வர்டாக பெண்டாயிடுறாங்க. தவிர நேராக தரையில் நீங்கள் நிறைய பேர் தரையில் இப்போ உட்காராதவங்க இது ஒரு பெரிய இதுவாக போயிட்டுருக்கு. தரையில் உட்காரத்துன்றது இப்போ வர மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தரையில் உட்காரத்துக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாருமே தரையில் உட்காந்து நம்ம பாரம்பரியமாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், உட்காந்து சமணம் போட்டு இலையை போட்டோ இல்லை தட்டை வச்சோ உட்காந்து சாப்பிட்றதுக்கு முதல்ல பழகணும். அப்படி இப்போ உட்காந்திங்கனாலே உங்களுக்கு இடுப்பு எலும்பு கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கும். இப்போ அப்போல்லாம் வந்து துணியெல்லாம் வந்து குனிஞ்சு நிமிர்ந்து அலசுவாங்க, இப்போ அதெல்லாம் இது பண்ணுறது. யோகா இருக்குது, ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களை வளைச்சி நெளிச்சு, அதாவது உங்களோட மசில் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு யோகாவுக்கு போயிடுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜிம் போனால் கொஞ்சம் டைட்டாகவும் மசில் ஸ்ட்ரென்த்னிங் நடக்கும்.
யோகா போனால் மசில் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் எல்லா ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃப்ரீயாக பண்ண முடியும். குனிஞ்சு நிமிர்ந்து வளைஞ்சு இதெல்லாம் பண்ண முடியும். எதுக்கு யோகா ரொம்ப பெஸ்ட். ஸோ இப்போ இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி அப்படின்னு ஒரு பார்ட்ஸும் இந்த வலிகள் வரக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கான ரீசன்ஸும் நீங்கள் சொன்னீங்க, எந்தெந்த விஷயங்கள் தொடர்ந்து பண்ணால் இப்படிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு. இது உணவு சார்ந்து இதை வந்து வலிகள் வராமல் இருக்கிறதோ இல்லை வந்து அந்த பார்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்? உணவுகள் நீங்கள் இப்போ ப்ரோட்டீனை பற்றி யாருக்குமே பெருசாக எதுவும் இல்லை சார். ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் இப்போ தான் எல்லாம் மக்கள் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. டெய்லியுமே விரதங்கள்லாம் அதிகமாக ஒரு 40 வயசுக்கு மேலே என்னை பொறுத்த வரைக்குமே நான் விரதம் எதுவும் இருக்காதுன்னு தான் சொல்லுவேன் கேஸ்கிட்ட. ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப ஹார்மோன்ஸ் குறையுது இல்லையா? ஹார்மோன்ஸ் குறையும் போது நீங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் ஒழுங்காக தரலைன்னா உங்கள் உடம்பு எலும்புல இருந்தால் சத்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ரோட்டீன் அன்றாட தேவைக்கு கால்சியத்தை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரோட்டீன் நல்லா கொடுக்கணும். தினமும் ஒரு 2 முட்டை வெள்ளைக்கருவாக சாப்பிட்ணும். சாப்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் ஆகும். ஏன்னா ஈஸி சோர்ஸ் முட்டைன்றது எல்லாராலையும் சாப்பிட முடியும், கிடைக்கும். அது ஒன்று சாப்பிட்டுக்கலாம். வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது மீன்கள், நிறைய மீன். ஏன்னா ஒமேகா 3 நீங்கள் மாத்திரையே வாங்கி போடலாம், இல்லை போட்டுக்கலாம். முடியாதவங்க மீன்லேருந்தே சோர்ஸ் எடுத்துக்கிறீங்கனாலும் மீன் இந்த ரெகுலராக எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த கொலாஜன் இருக்கக்கூடிய இந்த எலும்பை வந்து சூப் வச்சு குடிக்கிறது, அப்புறம் அந்த மண்ணீரல் இதெல்லாம் ஆர்பிசி இருக்குது, நிறைய இருக்குது. உங்களுக்கு அயன் நிறைய இருக்குது. இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் நான்வெஜ் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. வெஜிடேரியன்ஸ் ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு வந்து கொத்தவரங்காய் இருக்கிறதுலே அதிகபட்ச ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு காய். கொத்தவரங்காய் சமைச்சா பித்தம், வாதம் இதெல்லாம் நிறையா மித்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை உங்களுக்கு எதனா பயமாக இருக்குன்னா ஒரு 10 கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு சின்ன துண்டு லெமனை போட்டு அடித்து வடிக்கிட்டு காலைல குடிச்சிட்டிங்கனாலே அப்படியே அந்த கொத்தவரங்காய் ஜூஸே நுரைக்கும். அடித்தவங்களுக்கு தெரியும், குடிச்சா அந்த ஜூஸ் போட்டவங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு நுரைக்கும். ப்ரோட்டீன்ஸ் எப்பவுமே நுரைக்கும் பாருங்கள். பால் இதெல்லாம் வரைக்கும் அந்த ஜூஸை குடிங்க. கொத்தவரங்காயிலேருந்து நிறைய ப்ரோட்டீன் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். சோயா எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பன்னீர் எடுத்துக்கலாம், டோஃபு எடுத்துக்கலாம், ப்ரக்கோலி, மஷ்ரூமு இந்த மாதிரி வெஜ்லேயும் நிறைய இருக்குது. வெஜிடேரியன்ஸும் நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி பருப்பு வகைகள்லேருந்து எடுத்துக்கலாம். கேஸியாக ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் முளைக்கட்டி பருப்புகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஆகாது. ஸோ இப்போ இந்த மாதிரியான பெயின்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஏஜுக்கு அப்புறம் 40-45 ப்ளஸ் வரும்போது அந்த ஜாயிண்ட் பெயின் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீ பெயினாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஹேண்ட் ஜாயிண்ட் பெயினாக இருக்கும். இதெல்லாம் இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் நிறையா வருது. அந்த மாதிரி பெயின்ஸை வந்து எப்படி க்யூர் பண்ண முடியும்? இப்போ நீ ஜாயின்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூட்டுவாதம், ஆர்த்ரைட்டிஸ்ன்றதுலாம் வந்து ஒரு வியாதியே கிடையாது. மூட்டில் வந்து ஜவ்வு கம்மியாகிறது, ஸ்பேஸ் கம்மியாகிறதுலாம் வந்து ஒரு ஏஜிங் ப்ராசஸ். ஒரு வயசுக்கு பிறகு என்ன ஆகும்னா நம்மளுக்கு முடி நரைக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் பல்லு கொட்டுறது இந்த மாதிரி நடக்கும்பொழுது அதே தான் நம்ம தேய்மானங்களில் ஒரு விஷயந்தான் இந்த ஓஏஓ. இதுக்கு என்ன பண்ணணுன்னா அப்போலேருந்தே இப்போ நீங்கள் 30 இருக்கிறீங்கன்னா 30-35லேருந்தே நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடணும் உங்கள் மசில். ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாததுனால உங்கள் தசைகள் எல்லாம் தளர்ந்து போயிடுது. மூட்டை சுற்றி இருக்க தசைகள் தளர்ந்து போகிறதுனால முக்கால்வாசி நம்ம வெயிட்டை வந்து நம்ம தசைகள் எலும்புகள் எல்லாம் சேர்த்து தான் தாங்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தசையை தளர விட்டதுனால எலும்பு மட்டுமே எல்லா வெயிட்டையும் தாங்கிறதுனால அதிக ப்ரெஷர் விழுறதுனால தான் இந்த 45-50 வயசு வரும்பொழுது உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாகிட்டு வருது. அதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அங்கே இருக்கிற சுற்றி இருக்க மசில் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான ஒர்க் அவுட்ஸு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே மசில் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். உங்கள் வெயிட்டை மசில் கொஞ்சம் எடுத்துக்கும், எலும்பு கொஞ்சம் எடுத்துக்கும் போது பிரித்து கொடுத்துட்றோம் வேலையை. அப்போ உங்களுக்கு ஜவ்வு இதுவாகாமல் இருக்கும். அதேமாதிரி அதுக்கான ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழப்பான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறோம். பொதுவாகவே இவங்க வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு, பசலைக்கீரை இந்த மாதிரி குழப்பான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் போது டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். நல்லெண்ணெய் டெய்லி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சாப்பிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஜவ்வுகள் இது சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கும். இப்போது இந்த குழந்தைங்கள் இப்போ நம்ம பேரண்ட்ஸாக இருக்கோம், அவங்களுக்கு அந்த இந்த ஜாயிண்ட் பெயின்ஸாக இருக்கட்டும், இந்த பெயின்ஸ்லாம் வருது. குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து ப்ரீ டீன்ஸில் இருக்காங்க, இவங்களுக்குலாம் வந்து அவங்களோட பாடி வந்து கரெக்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த பெயின்ஸும் வரக்கூடாது அப்படின்ற போது பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும்? பேரண்ட்ஸ் முதல்ல எப்போவுமே இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த நிறைய சின்ன பசங்க வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகிறது, 4 நாளைக்கு ஒரு வாதத்தினால தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாதம் இல்லாமல் வலி இல்லைன்னா தமிழ் மருத்துவம் சொல்லுது. ஒருத்தருக்கு கேஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் வலி வரும். சரிங்களா? கேஸ் அதிகமாக ஆகிறது மலைக்குடலில் இருந்தால் உற்பத்தி அதிகமாக ஆகும். சரிங்களா? மலைக்குடல்லையும் வயிற்று இந்த கோலனில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகும். வயிறை முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மருந்து கொடுத்து தான் ஆகணும். இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை சின்ன குழந்தைங்களா இருந்தால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி கொடுக்கலாம். அப்போல்லாம் வந்து பேதிக்கு கொடுப்பாங்க. மாதத்துக்கு ஒரு தடவையாவது கொடுத்துருவாங்க சின்ன பசங்களுக்குலாம். அப்போ இருந்த ஆட்களுக்கு தெரியும். பேதிக்கு முத்துக்கொட்டையில் இந்த விளக்கெண்ணெய் பேதி கொடுத்துட்டு ரசம் சாதம் கொடுப்பாங்க. இப்போ பேதின்றதே இல்லை, தானாக பேதி ஆனாலும் பயந்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே. பேரண்ட்ஸ் முதல்ல பேதி கொடுக்க பழகணும் குழந்தைங்களுக்கு. உங்கள் பக்கத்தில் சித்த மருத்துவர், வர்ம மருத்துவர் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கிட்ட போய்ட்டு அது குழந்தைக்கு உண்டான பேதி மருந்துகள் நிறைய இருக்குது, அது வாங்கி முதல்ல 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிள்ளைக்கு வந்து பேதி கொடுக்க ஆரம்பிங்க. பேதி கொடுத்தீங்கன்னா இப்போ எப்படி குழந்தைங்க சாக்லேட்டு அது இது வந்தது போனது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. நம்ம சொன்னது கேட்கல, நம்மளுக்கு தெரியாமல் யாராவது குழந்தை மேலே ஆசை வச்சுருக்கிறவங்க வாங்கி கொடுத்துட்றாங்க.
நீங்கள் பேதி கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்க நாடா புழுக்களோ வேறு ஏதாவது உங்களுக்கு சரியாக ஜீரணமாகாத பொருட்கள்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் குடலை சுத்தம் பண்ணி விட்டுரும். அவங்க சாப்பிட்றதுக்கு முதல்ல உடம்புல சேர்றதுக்கு உண்டான வேலையை வந்து இந்த பேதி பண்ணும். பேதி பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. அப்பா அம்மா பேதி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிட்டிங் பொசிஷனை பற்றி பேசணும். நீங்கள் வந்து எப்படி உட்காரணும், எப்படி உட்காந்து வேலை செய்யணும்னு எல்லாமே சொன்னீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறதுனா ஸ்லீப்பிங் பொசிஷன். நம்ம நைட்டு நல்லா தூங்குறாங்க, இல்லைனா நைட்டு ஒழுங்காக தூக்கம் வர மாட்டேங்குது, பாடி பெயின் வருது, காலையில் எந்திரிக்கும் போது அந்த பெயின் அப்படி கண்டினியூ ஆகுது, என்னோட பெட்டு சரியில்லையா, இல்லை நான் என்ன மாதிரி பொசிஷன் நான் படுக்கிறது அப்படின்னு அந்த ஒரு குழப்பம் இருக்குது எல்லாருக்குமே. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். பொதுவாக படுக்கிறதுன்றது வந்து பெட்டு சரியில்லை இதெல்லாம் சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டே சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். பெட்டுன்றதே கூடாது. பெட்டில் படுக்காமல் நம்ம அதை உடம்பை வந்து தரையிலையோ இல்லை உங்கள் கட்டில் இருக்குன்னா அந்த பலகை இருக்கு இல்லையா, அந்த வுட்டுலேயோ ஒரு பாயோ இல்லை பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று போட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுக்க பழகிக்கோங்க. சிலர் வந்து 3 தலைக்காணி 4 தலைக்காணிலாம் வச்சு ரொம்ப இன்க்ளைன்லாம் படுப்பாங்க. அவங்களுக்கு தான் சீக்கிரமாக வந்து ஸ்பாண்டிலிட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கே தெரியும் தலைக்காணியை வைக்கக்கூடாது. அப்படியே உங்களுக்கு தலைக்காணி வைக்கணுன்ட்டு இருந்தது, கொஞ்சம் எனக்கு ஷோல்டர் பெருசாக இருக்குது, திரும்பி படுத்தா எனக்கு கழுத்து தொங்குற மாதிரி இருக்குன்னா உங்கள் கையை மூடினீங்கன்னா என்ன ஹைட்டு வருதோ அந்த ஹைட்டுக்கு உண்டான தலைக்காணியோ இல்லை வந்து பெட்ஷீட்டோ எதாவது மடித்து வச்சுக்கிட்டு தூங்கலாமே தவிர நீங்கள் இந்த பெட்டில் படுத்திங்கனாலே சர்க்குலேஷன், ஏன்னா தரை வந்து உங்களுக்கு வளைஞ்சி கொடுக்காது. பெட் அப்படி கிடையாது. உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி கொடுக்கும். வளைஞ்சி கொடுக்கும்பொழுது ரத்த ஓட்டம் சீராக போகாது. ஒரு விஷயம் நேராக போக வேண்டிய விஷயம் இப்படி வளைஞ்சி நெளிஞ்சு போகும்போது ஸ்லோவாக தான் போகும். இதனால தான் நம்மளுக்கு நைட்டு படுத்து எழுந்த சிலருக்கு வந்து கால் மதப்பாயிடும். எழுந்துச்சி நடக்கும்பொழுது கொஞ்சம் வலி இருக்கும், அப்புறம் நடக்க கம்மியாகும். சர்க்குலேட்டரி டிஸார்டர் மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போது பெட்டில் படுத்தே பழகிட்டாங்க, லைக் எங்களால் டக்குன்னு அதுக்கு மாற முடியலன்னும் போது வேறு என்ன ப்ரிகாஷன்ஸ் வந்து அவங்க பெட்டில் எடுத்துக்கலாம்? பெட்டில் படுத்தே பழகிட்டாங்க, மாற முடியல அப்படின்னா இல்லை சின்னதாக ஒரு மெல்லிசான பெட்ஷீட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை பெட்ஷீட்டை மடித்து போட்டு, ஏன்னா பெட்டு ரொம்ப அதிகபட்சம் வளையும். இல்லை இப்போ சில பெட்ஸ் வந்து வருது ஆர்த்தோ பெட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கல் மாதிரியான ஒரு பெட் இருக்கும். அந்த மாதிரி பெட்டில் கூட படுத்துக்கலாம். இல்லை ரொம்ப மெல்லிசாக ஒரு பெட்ஷீட்டை தான் மடித்து போட்டு ரொம்ப சேஃபாக இருந்துக்கலாம். ஆனால் தரையோ இல்லை ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் எப்பவுமே சேஃபு. பெட்டுன்றது இப்போ வந்தது தான். அதுக்கு முன்னாடி நம்ம தரையில் தான் படுத்துட்டு இருந்தோம். அதை பழகிக்கும். ஸோ இப்போ படுக்கிறது ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க பெட்டில் வந்து பெட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு. ஸ்லீப்பிங் பொசிஷன்றது எவ்வளோ முக்கியம்? சில பேர் வந்து ஓடுற மாதிரி தூங்குவாங்க, சில பேர் ஒரு பக்கமாக தூங்குவாங்க, சில ஒரு விதமாக தூங்குவாங்க, குப்புறப்படுத்து தூங்குவாங்க. ஸோ எந்த பொசிஷன் வந்து கரெக்டான பொசிஷன்? ரொம்ப நல்ல பொசிஷன் ஈஸியான மல்லாக்க அப்படியே பார்த்து படுக்கிறது தான். நம்ம படுக்கும்பொழுது அப்படி தான் படுப்போம். தூங்குறதுக்கப்புறம் நம்ம எப்படி தூங்குறோன்னு யாருக்குமே இன்னுமே தெரியாது. ரெண்டாவது விஷயம், மல்லாக்க படுக்கலாம், இல்லைனா இடதுபுறம் திரும்பி படுக்கலாம். ஏன்னா நம்ம வயிறு வந்து ஓப்பன் இந்த சைடு தான் திறந்துருக்கிறதுனால வலதுபுறம் திரும்பி படுத்திங்கன்னா உங்கள் நைட்டு சாப்பிட்ட உணவுகளோட மிச்சமோ இல்லை வந்து உங்களுக்கு அந்த அங்கே என்சைம்ஸோ எல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும். சாப்பிட்ட உடனே மெயினாக படுக்கக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா டைஜஸ்ட் ஆனது பிறகு தான் படுக்கணும். இப்போல்லாம் ஒரு 11 மணிக்கெலாம் சாப்பிட்டு 11:30க்கெலாம் படுத்துக்கிறாங்க, இல்லை 12 மணிக்கெலாம் படுத்துடுறாங்க. அப்படி மேக்ஸிமம் நைட்டு சாப்பாடுலாம் ஒரு 8 மணிக்கெலாம் சாப்பிட்டாங்கன்னா தான் படுக்கிறதுக்கே நம்ம முதல்ல தயார்படுத்தணும். நம்மள 8 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 10 மணி போல் படுக்கிறீங்கன்னா மல்லாக்க படுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் மாறிப்பீங்க. ரெண்டாவது அப்படி படுக்கணும் உங்களுக்குன்னா லெஃப்ட் சைட் படுக்கலாம். இது 2 பொசிஷன் வந்து ரொம்ப சேஃபான பொசிஷன். ஓகே டாக்டர், இப்போது நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து அவங்க சாப்பாட்டு முறையாக இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நீங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புவோம். உங்களோட நேரத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ண உங்களோட நாலேஜுக்கும் ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.